வண்டலூர் ஜூக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் 200 ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே எடுத்துகிட்டு உள்ளே வந்துடணும். உள்ளே வந்து இந்த சஃபாரிக்கெலாம் வந்து தனித்தனியாக டிக்கெட் எடுத்துக்கணும். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க, பெரியவங்களுக்கு வந்து 150 ரூபா வாங்குறாங்க. வந்து மொத்தம் 3 வண்டி வச்சுருக்காங்க. வண்டி ஃபுல்லானது வந்து நம்மளை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. வீக்கெண்ட்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், உடனே வண்டி ஃபுல்லாயிரும். வீக் டேஸில் வந்தீங்கன்னா வந்து வண்டி ஃபுல்லாக லேட் ஆகும். ஒரு 1/2 hour வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமா உள்ளே வண்டி போயிட்டு வர வரைக்கும். நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வண்டியில் வந்து ஒரே ஒரு இடம் மட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் என்னை இந்த வண்டியிலே கூப்பிட்டு போயிட்டாங்க. வண்டலூர் ஜூவோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை மட்டும் விடுமுறை. வண்டலூர் ஜூக்குள்ள வந்து எல்லா மிருகங்களுமே வந்து கூண்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க சவாரியில் வந்து மான், அதுக்கப்புறம் சிங்கம் எல்லாமே ஓப்பன் பிளேஸில் இருக்கும். இந்த கேட் வந்ததுக்கப்புறம் வந்து ஹில்ஸ் வியூ தெரிய ஆரம்பிச்சிடும். மான்கள் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம், அதுக்கான கேட்டு தான் இது ஓப்பன் பண்ணி போன கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்ம மான்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டுருக்க டைம் பார்த்திங்கன்னா 3 மணி. நல்லா வெயிலாக இருக்கும். மான் எல்லாமே அப்படியே வந்து மரத்தடியில் இருந்துச்சு. அதுலேயே தண்ணி வர அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. மற்ற டைமில் வரும்போது இந்த மாதிரி பக்கத்துலேயே ரோட்டு பக்கத்துலேயே நிற்குமான்னு தெரியல. செகண்ட் கேட்டுக்கு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அப்படியே உள்ளே போக வேண்டியதான். இன்னும் ஒரு இடத்துலையும் கொஞ்சம் நேரம் நிறுத்தினோன்னா நல்லாயிருக்கும். நம்ம நின்று அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு போகலாம். டக்குன்னு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 5 minutes நிறுத்தினோன்னா நல்லாயிருக்கும். தேர்ட் கேட்டு இதுதான் 9 இருக்கிற இடம் நினைக்கிறேன். கேட்டு ஓப்பன் பண்ணலன்னா நமக்கு முன்னாடி வந்த வண்டி வந்து உள்ளே நிற்கிது. சிங்கத்தை பார்த்துட்ருக்காங்க. நம்ம போயிட்டு அப்படியே உள்ளே போய் சிங்கத்தை பார்க்கலாம். சிங்கத்தை பார்த்ததுமே வண்டிக்குள்ளே உள்ள எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே கூண்டுக்குள்ளே வேறு சிங்கம் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பெரிய லைன். அடுத்து நம்மளும் அந்த இது லைன் பக்கத்தில் போகணும்னு நினைக்கிறோம். இங்கே இல்லாமல் இங்கே கூண்டுக்குள்ளேயும் ஒரு லைன் இருக்குது. கம்பி நிறையா போட்டு வச்சுருக்கனால தெரிய மாட்டேங்குது. அங்கே கண்ணாடி வச்சுருக்காங்க. அந்த வண்டி வெளில வந்ததுக்கப்புறம் அந்த கண்ணாடி வெளியே பார்ப்போம். சிங்கிள் தான் அந்த வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதானா? திருப்பி கூட்டு போறீங்களா? உள்ள போகிறோம். மறுபடியும் திருப்பி ரிவர்ஸில் வருவாங்களாம். அப்போ நம்ம அப்படியே பக்கத்தில் பார்க்கலாம். எல்லோரும் அப்படியே ஒன் சைடு போட்டு வண்டி அமுக்கிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம டைம் ரிவர்ஸில் போகிறாங்க. இப்போ நம்ம அப்படியே பக்கத்தில் பார்ப்போம். அதிகமாக ஆட்கள் வந்து உள்ளே பார்த்துட்டு போகிறதுனால என்னன்னு தெரில, அது கொஞ்சம் கூட கண்டுக்கல நம்மளை. அதுங்க பாட்டில் இருந்துச்சுங்க. பிடேரிலாம் வேறு லைன் அண்ட் டீர் சஃபாரி முடிச்சுட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு உள்ளே. நம்ம வந்து வண்டிக்குள்ளே இருந்துட்டு அவங்கெல்லாம் ஓப்பனில் இருந்தாங்க, அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.